வணக்கம் நண்பர்களே. டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராஸ் காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன மாதிரி புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி டாட்டாவில் கர்வ் காரில் டார்க் எடிஷன் பார்த்திங்கன்னா வந்து லான்ச் ஆகுது, அதை பற்றியும், அடுத்து வந்து கேரன்ஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை 2025 மிட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபைனலாக வந்து அந்த முதல் 5 இடத்த தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த முதல் இடத்த வந்து இழந்திருக்காங்க. தொடர்ந்து மாருதி கார்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட். ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் காரு, 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. ஹேஷ்பேக் கார்களே வந்து எனக்கு கொஞ்சம் யூனிக்காக வந்துருக்கணும், ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ட்ராஸ் நல்ல ஒரு மாடலாக வந்திருக்கும். இப்போ இந்த ஆல்ட்ராஸில் ஃபுல்லாக காரை வந்து கவர் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு மேஜர் அப்டேட் இந்த காரில் வந்து கொடுத்து. இப்போ வரப்போகிற அப்டேட்டு தான் வந்து இந்த காரில் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இப்போ அந்த அப்டேட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஷியா பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ரிவைஸ்டு பம்பரை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்பும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறப்ப. அதேமாதிரி அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வெளிப்புறத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இன்டீரியரும் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 12.3 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து வரும். அதேமாதிரி புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய டாடா கார்களில் இருக்கக்கூடிய சீட் அப்போல்ஸ்ட்ரி ஆல்ட்ராஸ் கார்லையும் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் வந்துடும். அதில் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், எலக்ட்ரிக் சன்ரூஃப், 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் மொபைல் ப்ரொஜெக்ஷன், ரியர் ஏசி வென்ட்ஸ், IRA கனெக்டட் கார் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் மாடலே வந்துடும். இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய Hyundai i20, மாருதி பலேனோ, டொயோட்டா கிளான்ஸா, ஷிஃப்ட், இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபேஸ் லிஃப்ட்டு விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா கர்வ் காரில் வந்து இப்போ புதுசாக வந்து டார்க் எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டார்க் எடிஷன் பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாடல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, புது பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED லைட் பார் வந்து வருது. டெயில் லைட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து LED லைட் பார் தான் வந்து வருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. டிவல் டோன் அலாய் வீல்ஸ், சில்வர் ஸ்கிட் பிளேட்ஸ், கிளாசி பிளாக் பாடி கிளாடிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காஸ்மெட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போகும்பொழுது நமக்கு ஹைப்பரியான் GDI டர்போ பெட்ரோல் மற்றும் கைரோஜெட் டீசல் இன்ஜின், இந்த 2 ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டார்க் எடிஷன் மாடல் வந்து கிடைக்கும். இதில் DCA டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க 2 பவர் ட்ரெயின்லையுமே. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த மாடல் வந்து கிடைக்கும். லோயர் மற்றும் மிட் ஸ்பெக் வேரியண்ட்டில் இந்த மாடல் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து கியா கேரன்ஸ் காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது. ஃபுல்லாக வந்து காரை வந்து கவர் பண்ணி இந்தியன் ரோட்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து பார்க்கும் பொழுது ஓவரால் டிசைன் வந்து நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து மாறப்போகுது. இப்போ அந்த ஸ்டார் மாப் LED ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து வரும். அதே மாதிரி இன்டர் கனெக்டட் LED ஸ்ட்ரைப் வந்து டெயில் லேம்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பம்பரை கொஞ்சம் லைட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் வந்து புது அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு ரியர் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓவரால் அந்த கோர் எலமெண்ட் வந்து சேமாக தான் வந்துருக்கு. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காரில் வந்து நமக்கு பெனரோமிக் சன்ரூஃப் வந்து வரும். ஆனால் அது வந்து டாப் மாடலில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து லோயர் ஸ்பெக் மாடலில் சிங்கிள் பேன் சன்ரூஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடாஸ் டெக்னாலஜி ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் நமக்கு வந்துடும். இதை தாண்டி நமக்கு இந்த காரில் வந்து 30 இன்ச்சில் டிரினிட்டி பெனரோமிக் டிஸ்பிளே வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 12.3 இன்ச்சில் வந்து டிவல் டிஸ்பிளே வந்துடும். ஒன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்துடும். அடிஷ்னலாக வந்து ஒரு 5 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து வரும். எதுக்காகனா கிளைமேட் கண்ட்ரோலுக்காக வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைரோஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சைரோஸில் இருக்க பெரும்பாலான இந்த டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடலே வந்துடும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டேஷ் கேம் கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா வந்து கொடுக்குறாங்க.
ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து முக்கியமானது. அடுத்து வந்து நமக்கு பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும், 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்துடும், 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்துடும். அதே மாதிரி மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இதுவுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. அதேமாரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் ஆகுது. டிசைனைஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 11 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டாப் மாடல் 21 லட்சம் விலையில் வந்து விற்பனையில் வந்து இருக்க போகுது. இப்போ இதில் வந்து பேஸ் மாடலில் கூட வந்து சிங்கிள் பேன் சன்ரூஃப் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 7 சீட்டர் வேணும், ஒரு ஃபேமிலிக்கான காராக இருக்கணும், ப்ரைஸும் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு பேஸ் மாடல் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக ஜனவரியில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா பஞ்ச் வந்து அந்த டாப் 5க்குள்ளே வந்துச்சு, 5ல் வந்து இடம் பிடிச்சிது. இப்போ 2024 எடுத்துக்கிட்டோன்னா ஒட்டுமொத்தமாக அந்த இயரில் வந்து நல்லா விற்பனையான ஒரு காராக வந்து பஞ்சு கார் வந்து இருந்துச்சு. மாருதி கார்கள் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் வந்து இருந்துச்சு. பின்தங்கிய நிலையில்னா 10க்குள்ளே அதிகமான கார்கள் மாருதி கார்கள் தான் வந்து இடம் பிடிக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா மாருதி கார்கள் இப்போ இந்த 2024 அப்பப்போ வந்து கொஞ்சம் சரிவை வந்து சந்திச்சிருந்துச்சு. இப்போ வந்து 2025 பிப்ரவரியில் அதிகமாக விற்பனையான கார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்ம பஞ்ச் வந்து 10வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. 10வது இடத்துல இப்போ ஐசி இன்ஜின் இவி ரெண்டையுமே சேர்த்து 14,559 யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு இப்போ பிப்ரவரி 2025. இதுவே ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னா 16,231 யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ வந்து சரிவை தான் சந்திச்சிருக்கு. அதே மாதிரி கடந்த முறை ஜனவரியில் 5வது இடத்துல இருந்த பஞ்சு இப்போ வந்து 10வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் வந்து 7வது இடத்துல வந்துருக்கு. 15,349 யூனிட்ஸ் வந்து இந்த வருஷம் பிப்ரவரியில் விற்பனையாக இருந்துச்சு. இதுவே ஜனவரின்னு பார்க்குறப்ப 15,397 யூனிட்ஸ் வந்து விற்பனையாக இருந்துச்சு. பெருசாக வந்து நமக்கு வந்து ட்ராப் வந்து இல்லை. நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் அது டீசெண்டாக வந்து போயிட்டுருக்கு. பட் பஞ்சு தான் வந்து நம்பர் 1ல் இருந்துச்சு, அப்புறம் நம்பர் 2, 3 வந்துச்சு, நம்பர் 5 வந்துச்சு. இப்போ வந்து 10வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு கார் வந்து தள்ளப்பட்டிருக்கு. இந்த டாப் 10க்குள்ளே வேறு எந்த பிராண்டு கார்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெட்டா வந்துருக்கு. கிரெட்டா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் வந்து இவி அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஐசி இன்ஜின் மற்றும் இவி ரெண்டையுமே சேர்த்து 16,317 யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. அதுவே ஜனவரியில் 18,522 யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. அப்போ வந்து விற்பனை கொஞ்சம் ட்ராப் இருந்தாலுமே கூட 3வது இடத்த கிரெட்டா வந்து பிடிச்சிருக்கு. அப்போ வந்து இந்த டாப் 10க்குள்ளே 3 கார்கள் தான் அதர் பிராண்டு கார்கள் வந்து இருக்குது. கிரெட்டா இருக்குது, நெக்ஸான் இருக்குது மற்றும் பஞ்ச் இருக்குது. இதை தாண்டி மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா மாருதி கார்கள் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுலேயும் இப்போ வந்து மாருதியில் வந்து ஃப்ரான்ஸ் மற்றும் வேகனார் இந்த 2 கார்களுக்கும் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. ஃப்ரான்ஸ் கார் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. பிப்ரவரியில் இந்த காருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, ஏன்னா வந்து 21,461 யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்கு. பட் இதுவே ஜனவரியில் வெறும் 15,192 யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. அப்போ வந்து இந்த பிப்ரவரியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து கிடச்சிருக்கு. 2வது இடத்துல வேகனார் கார் வந்திருக்கு. இந்த கார் வந்து ஜனவரியில் 24,078 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இப்போ பிப்ரவரியில் 19,879 யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து விற்பனை ஆயிருக்கு. நன்றி.